அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஜெர்மனியில் நாங்கள் இருக்கிற கிராமத்தில் நிற்கிறோம். இந்த வருஷம் முதல் தடவையாக இப்போ தான் சினோ கொட்டி இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல. அப்போ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் நடந்து போகிற பாதை, அதாவது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வரும் அதை நடந்து போகிற ஒரு வட்ட பாதை, அந்த பாதையில் வந்து கொண்டு கேட்கலாம். இந்த காட்சியை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் இருக்கிற கிராமம் ஒரு சின்ன மலைப்பகுதியை சேர்ந்தது. இதால் நடக்கிறதுக்கண்டே அதாவது வீதி அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ வெயிலை கண்டோடனே சினோவும் கொட்டி வெயிலையும் கண்டோடனே எல்லாரும் நடக்க வலிக்கிட்டு இருக்கின்றார்கள். இந்த கிராமத்தின் இந்த இடம் கடைசி எல்லைப்புற வீடுகள். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சில வீடுகள் புதுசாக கட்டின வீடுகள். இதுகளில் கரண்ட்டுக்காக இது சோலார் போட்டு இருக்கணும். தங்களுக்கு தேவையான கரண்ட்டை இதில் இருந்தே பெற்றுக்கொள்ளணும். இந்த பாதை நடக்கிறதுக்கு மட்டுமே போடப்பட்டது. அதனால் இதால் வயதானவர்கள் கூடுதலாக நடந்து கொண்டு போவார்கள். அதோடு இந்த நாய்கள், வீட்டில் வளர்க்கப்படுற நாய்களையும் கூட்டிக் கொண்டே இதால் செல்வார்கள். இதில் இடையிடையே மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மரங்கள் இன்னொரு 5-6 வருடங்களுக்கு பெரிய மரங்களாகி நல்ல நிழலை கொடுக்கும். இதால் நடந்து போகிறவர்கள் அதில் நின்று களைப்பாரி செல்வார்கள். அத்துடன் இதில் இடக்கிட இருப்பதற்கு ஆசனம் மாதிரி கதிரைகளாக அமைக்கப்பட்டது. குறிப்பிட்ட அளவு தூரங்களில் இது அமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நடந்து போகிறவர்கள் அதில் இருந்து செல்வார்கள். இன்றைய நாள் வெயிலும் லீவு நாளும் சேர்ந்து அமைந்தபடியினால் கூடுதலான மக்கள் இதில் நடைப்பயிற்சி செல்கின்றார்கள். சைக்கிள் ஓடுபவர்கள் கூட இதில் கொஞ்சம் மலைப்பகுதி இருக்கிறபடியினால் சைக்கிளை உருட்டி கொண்டே வருவார்கள். அந்த இடம் கடந்தவுடன் சைக்கிளை ஓட்டி செல்வார்கள். இந்த இடம் தனியாக சைக்கிள் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் நாய்களை கொண்டு செல்வதற்குமேயாகவே போடப்பட்டது. இப்போ விண்டர் என்றபடிக்கு, அதாவது குளிர்காலம் என்றபடிக்கினால இந்த மாடுகளை எல்லாம் விட்டிருப்பார்கள். ஆனால் இப்போ குளிர்காலத்தினால உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கின்றார்கள். சமர், அதாவது கோடைகால நேரத்தில் இதுக்குள்ளேயே மேய விட்டு அதுக்குன்றைய ஒரு இடத்தில் கொட்டிலும் போட்டிருக்கிறார்கள். அங்கேயே அந்த மாடுகள் அடைக்கப்பட்டிருக்கும். இது பெரிய ஒரு தேசமாக ஒரு கரையை தான் காட்டுகின்றோம். மற்ற பகுதி இன்னும் பெரிய இடமாக இருக்கிறது. இந்த பாதையால் தான் வயலுக்குள் மாடுகளை எல்லாம் கொண்டு போவார்கள். இப்பொழுது உள்ளுக்குள் அடைத்து வைத்திருக்கின்றபடியினாலே இந்த கேட்டை பூட்டி வைத்திருக்கின்றார்கள்.
பரப்பு இந்த கிராம சேவகரால் ஒதுக்கப்பட்டு விட்டிருக்கின்றது. அதாவது பொதுமக்கள் இங்கே வாழுகின்ற மக்கள் தங்கள் பெயர்களை பதித்து ஒவ்வொரு மரங்களை கொண்டு வந்து எட்டு நாட்டியுள்ளார்கள். அங்கு அவர்கள் இந்த பேரையே குறித்து வைத்திருப்பார்கள். இது ஒரு கொஞ்ச காலத்து 4-5 வருடங்கள் செல்ல இது நல்ல பெரிய மரங்களாக வந்து நிழல்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சமர் காலங்களில் சுற்றி வர இருப்பதற்கு கதிரைகள் மாதிரி போடப்பட்டுள்ளது. அங்கே வந்து இருப்பார்கள். வெயில் அடிக்கும் போது அங்கிருந்து வெயிலுக்காகவும் வந்திருப்பதுண்டு. இனி சமர் காலங்களில் அதாவது கோடை காலங்களில் இதை சுற்றி நடந்து செல்லும் பாதையை அண்டி இருப்பதனால் இதை அண்டியே நடந்து இந்த கரண்டுக்கு பூட்டப்பட்ட சோலா பெரிய பரப்பளவுடையதாக இருக்கும். இதில் வருகின்ற கரண்டை தங்களுக்கு சமருக்கும் பின்னருக்கும் பாவிப்பார்கள். இதில் மிஞ்சி வருவையை கவர்மெண்ட்டுக்கு அதாவது அரசாங்கத்துக்கே விற்பார்கள். அரசாங்கமானது இந்த கரண்டை கூடுதலான காசை கொடுத்து இவர்களிடமிருந்து வாங்குவார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களை ஊக்குவிப்பும் முகமாக எல்லாருக்கும் அது ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கின்றது. அந்த முகமாக இந்த அலுவலை செய்து கொண்டு வருகின்றது. இந்த குறைந்த பரப்பு அளவுள்ள சோலா எதுக்காக வென்றால் சுடுதண்ணிக்காகவே பூட்டப்பட்டிருக்கின்றது. இது தங்களுக்கு தேவையான சுடுதண்ணியை இதிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த காணொளியை பார்த்து மகிழுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். धीरे धीरे दिल की ज़मीं को तेरे
அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.